Dijk வந்து come to the penalty later, but he was also அப்படி ஒன்னும் பெருசா. Let's get it straight. Van Dijk was outplayed throughout the game. Van Dijk was outplayed. It's a proper kick in his ass to say நீ பெரிய புடிங்கி இல்ல, புது சீசன் ஆனா நீ ஒழுங்கு மரியாதையா ஆனாதே you can keep your name. He was thoroughly outplayed. There is no question about it. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். இந்த எபிசோடு நேற்றே ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நேற்று அதாவது ஃபுல்லம் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் சண்டே அன்னைக்கு தான் இப்போ ரெக்கார்ட் பண்றோம். அதாவது கம்ப்யூட்டருக்கே தாங்கல, நேற்று நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம். இந்த எபிசோட பண்ணியே ஆகணுமா? வேற வழி இல்லை. இன்னைக்கு விட்டு கிளின்னு ஒவ்வொருத்தனா கிளிக்கிறோம். நம்ம கிளப் கேப்டன் ஸ்டார்ட் பண்ணி கிளிக்கிறோம். தலைவரை கூட விடுறதா இல்ல நானு. ஸ்டார்டிங் தலைவர் எல்லாம் விடவே கூடாது. ரொம்ப கேவலமான பெர்ஃபார்மன்ஸ். எனிவே, ஒரு சின்ன பேக்ரவுண்ட், யாராவது மேட்ச் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா, லிவர்பூல் வர்சஸ் ஃபுல்லம் அவே கேம் நமக்கு ஃபுல்லம்க்கு தான் போயிருந்தோம். ஸோ ஃபுல்லம் 2 லிவர்பூல் 2 ஃபைனல் ஸ்கோர். மிட்ரோவிச் 2 கோல், 1 ஃப்ரம் த பெனல்டி ஸ்பாட். இனிஷியல் ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு ஹெட்டர் 1. அதுக்கப்புறம் ஒரு வாட்டியும் நம்ம we had to come from behind. ஸோ 1-1 ஆக்கினது வந்து நம்ம டார்வின் நூனியஸ் அண்ட் 2-2 ஆக்கினது நம்ம மோசலா நூனியஸ் அசிஸ்டோட. ஸோ அதுதான் ஒரு பிரீஃப் பேக்ரவுண்ட். பட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம மிட்ரோவிச் கோலோடய ஆரம்பிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கோல் நீங்க என்ன நினைச்சீங்க? இல்ல, நான் வந்து there were too many memes about Trent. அது வந்து social media doesn't get the context நான் சொல்லுவேன். ஸோ டெக்னிக்கலி அந்த ஃபுட்டேஜ் வந்து ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ரெண்டோட மேனே இல்ல மிட்ரோவிச். ட்ரெண்டோட மேன் வந்து வேற யாரோ. ஸோ he was following his man. அதுக்கப்புறம் பாஸ் இட் ஆன் டு மேட்டிப் க்ளோஸா அந்த மேன் போனனால அதுலயே தெரியுது, அவன் காமிப்பான் அந்த ஒரு மேன் வருது, மேட்டிப் காமிப்பான். மேட்டிப் வாஸ் லைக் ஓகே. ஆனா பின்னாடி மிட்ரோவிச் வரதான் அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா டெக்னிக்கலி தட் இஸ் அவர் சிஸ்டம் படி தட் இஸ் காட் டு பி ஹெண்டர்சன்ஸ் மேன். ஆனா தலைவர் அங்க படுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ டெக்னிக்கலி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ், நம்ம ஃபுட்பால் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், த கை ஹூ ரன்ஸ் இன் ஃப்ரம் பிஹைண்ட் கெட்ஸ் த மோர் லீட். அண்ட் ஆப்வியஸ்லி மிட்ரோவிச் பாக்குறதுக்கு மலமாடு மாதிரி இருக்கிறான், நம்பால் அத்திலியும் இருக்கிறாரு. அதனால வாய்ப்பே இல்ல. ஸோ ஐ பெக் டு டிஃபர் அண்ட் சே திஸ் இஸ் நாட் ட்ரெண்ட்ஸ் ஃபால்ட். நம்மளே ட்ரெண்ட் எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், இது ஊன் தப்புடா அப்படின்னு. அதெல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் ஐ திங்க் எஸ்டர்டே வாசன்ட் ட்ரெண்ட்ஸ் ஃபால்ட் டு பி ஆனஸ்ட். அந்த ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹீஸ் காட் ஹிஸ் மேன் இனிஷியலி. அவனை ஹெல்ப் அவுட் பண்றதுக்கு பேக் போஸ்ட்ல யாருமே இல்ல. இட் ஹேட் டு பி ஹெண்டர்சன், பட் ஹெண்டர்சன் வாஸ் லைங் டவுன் தேர், which I didn't think it is a foul. அது நீ கார்ல ஸ்டாம்ப் பண்ணா ஓகே, என்னமோ 10 அடி ஓடி வந்தெல்லாம் ஸ்டாம்ப் பண்ணல. So that's very touch and go foul. I don't think it is a foul. இல்ல, நான் வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் ஒபினியன் நினைக்கிறேன். அந்த ஃபுல்லம் அட்டாக்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போறாங்கங்கிறது I thought he should have had enough awareness. அதே சேம் திங் வித் தி ஃபவுல் இந்த பில்ட்-அப் வந்து அதே ஃபவுல் நான் வந்து லைக் ஓகே இட் லெட் டு கோ நம்ம சொல்றோம். பட் அதே ஃபவுல் நார்மலா கொடுப்பாங்க தெரியுமா? ஏன்னா இது வந்து பால் பிளே பண்ண அப்புறம் யூ ஆர் கமிங் அண்ட் ஸ்டாம்பிங் ஆன் சம்மன்ஸ் ஃபுட். அதாவது அந்த குரூப்ல யாரோ போட்டுட்டாங்க, யாரும் ஞாபகம் இல்ல. இப்போ மிட்ரோவிச் வந்து இன்சைட் த பாக்ஸ் ஒரு பேர்லி ஒரு டச்சுக்கே வந்து he fell down and penalty கிடைச்சது. அதை விட this was a much more powerful touch on Henderson. It was a clear stamp on the foot. So அதனால அது எப்படி ஃபவுல் இல்லங்கிறது எனக்கு தெரியல. problem with football nowadays is penalty box குள்ள நடந்தா வேற மாதிரி கான்செப்ட், penalty box வெளிய நடந்தா வேற மாதிரி கான்செப்ட். அதுதான் ப்ராப்ளம் இப்போதைக்கு பார்த்தா. சோ அதுல ஒரு கிளாரிட்டி வர வரைக்கும் I think the game will be like this. சோ அந்த கிளாரிட்டி எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் yeah, I thought it was soft. Again, it was a 50-50. Penalty it was a 50-50. இதே சாலாக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, நம்ம பெனல்ட்டி நம்ம கன்ஃபார்மா ஆர்கியூ பண்ணிருப்போம். So no doubt about that. ஆமா பெனல்ட்டிக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் டெஃபினெட்லி I agree. அது வந்து ஒரு 50-50 தான். I thought it was very soft. But at the same time நீங்க சொல்ற மாதிரி சலாக்கு இதே பெனல்ட்டி நிறைய வாட்டி கிடைச்சிருக்கு. So I have no complaints. இல்ல, but we are coming back to the first one. நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரெண்ட் வந்து குத்த சொல்ல வேண்டிய காரணம் ஒன்னு இருக்கு. அதான் நீங்க சொன்ன அதேதான். When the ball is going into a loop like that, the first thing is எதுக்குடா இப்படி ஒரு லூப் போகுதுன்னு ஒரு செகண்ட் பின்னாடி திரும்பி பார்த்தா you will know if someone is there or not. அந்த லூப் ஆகி வர பால் it could be a wrong loop or it could be someone who's going to attack the ball. ரெண்டு பாசிபிலிட்டியுமே இருக்கு, இல்லன்னு சொல்லல. பட் I thought அவ்வளோ லூப் இருக்கும்போது மேபி ஆலிசன் வெளியே வந்திருக்கலாம் ஒரு பஞ்ச் பண்றதுக்கோ இல்ல ப்ராபப்லி கேட்ச் பண்றதுக்கோ, because there was time on the loop.
அது வந்து லைக் ஜிங்காயில வரல. ஸோ ஐ தாட் there was a remote possibility that Alisson could have come to like get the ball or just punch it out, what not பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. But I think it is just too I think it is being too harsh on Trent for that first goal this time. 2-3 தடவை கேவலமா திட்டி இருக்கோம். But I think இன்னைக்கு நேத்து மட்டும் I thought it was like too harsh. But yeah, what has happened. அதனால வந்து I don't think we have to dwell on that first goal because that happened in like 30 minutes. அது வரைக்குமே we played to score. There is no context to leaving out the goal. We deserve to let in 2-3 goals to be honest. Easy amount of play we played. அதனால ஒரு கோல் தான் போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் ஆஃப் டைம்ல. ஆமா டெஃபினட்டா. இல்ல கமிங் இப்ப அதான் நெக்ஸ்ட் பாயிண்டாவே நான் சொல்லலாம்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் சொன்னேன் இப்பெல்லாம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் படிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிட்ஃபீல்ட் ரிடிகுலஸ்லி பேட் அப்படின்னு எழுதியிருக்கேன். கேன் யூ கெட் ஒன் பாஸ் ஆன் டார்கெட்னு எழுதியிருக்கேன். நோ மோட்டிவேஷன், கம்ப்ளேசன்ட் மிட்ஃபீல்டுன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதுதான் ஒரு ஹெண்டர்சன் ஒண்ணுமே இல்லை, தியாகோ ஒன்னும் இல்லை, லைக் நத்திங், லிட்டரலா நத்திங் ஃப்ரம் தெம். ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ 0 இருந்துச்சு அவங்க கிட்ட இருந்து. அவங்க எதுக்கு அவங்க ஆடுறதுக்கு ஆடாமே இருந்திருக்கலாம். சலாவுக்கு வந்து நம்ம சர்வீஸே இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த டிஸ்கஷன்ல நீங்க ஃபெபினியோவையும் சேர்த்துக்கங்க. he was not positioned right for even one ball. ஆமா ஃபெபினியோ சேர்த்துதான். ஆமா ஃபெபினியோ நாட் ஈவன் a question. அங்க 3 பேருமே வந்து they were ridiculously bad நேத்துக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. லைக் நம்ம நான் தான் சொல்லியிருந்தேன் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல திஸ் இஸ் a make or break season for Henderson. இது ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிரேக் தான், மேக்கெல்லாம் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் நோ இதுக்கப்புறமும் வந்து ஹவு ஹெண்டர்சன் கீப்ஸ் his place in the starting லைனப்ங்கிறது எனக்கு தெரியல. he should not. நான் வந்து லாஸ்ட் few years-ஆவே ஹெண்டர்சன் வந்து I'm a big fan of Henderson. பட் லாஸ்ட் இயரும் சரி இந்த வருஷமும் சரி he should not his place. அடுத்த கேம் கிறிஸ்டல் பேலஸ் அகேன்ஸ்டா I would rather you give Harvey Elliott or Naby Keita a chance. ஹெண்டர்சன் வந்து he should not அந்த பிச்சு பக்கமே வரக்கூடாது. வீட்லயே உட்கார விடுங்க. அவன மேட்ச் வந்து மேட்ச் இந்த மண்டே நைட்டா அவனுக்கு மேட்ச் வந்து அடுத்த வெட்னஸ்டேன்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. தேவையே இல்ல முடியல. ஹெண்டர்சன் இன்னொரு வாட்டி ஹெண்டர்சன் வந்து சொல்லுங்க. இல்ல ட்விட்டர்ல வந்து யாரோ ஒருத்தன் போட்டிருந்தாங்க, பேசிட்டு நீங்க சொல்லுங்க. 32 வயசு ஆகுதுன்னு தெரியுது, 32 வயசு ஆச்சுன்னா உன்னால ஓட முடியாதுன்னு உனக்கு தெரியும், தேவையில்லாத பாலுக்கு எதுக்குடா ஒரு ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி ஓடிட்டு இருக்கேன்னு யாரோ ஒருத்தர் போனாங்க. எனக்கு செம்ம சிரிப்பு அதை கேட்ட உடனே. என்னடா கரெக்டா சொல்றீங்க ட்விட்டர்ல, வழக்கமா ட்விட்டர்ல கரெக்டா சொல்ல மாட்டீங்களாடா அப்படின்னு இருந்துச்சு. தேவையில்லாத பாலுக்கு சம்பந்தமே இல்லாம எனர்ஜி இல்லாம ஓடிட்டு இருக்கான். எங்க பால் தேவையோ அங்க வந்து தப்பான பொசிஷன் இருக்க. இந்த ஒன்லி குட் திங் யாருமே வெளியே வந்து அப்பாலஜி எல்லாம் போடல. அதெல்லாம் போட்டுருந்தாங்கன்னா செம்ம கடுப்பா இருப்பேன். இந்த யுனைடெட் பிளேயர்ஸ் மாதிரி we are very sorry ஆச்சா போச்சான்னு எவனும் போடல. சோ அதை பார்த்தப்போ அப்பாடா இந்த கேவலத்தை இவங்க பண்ணுறே அப்படின்னு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் that it was a very very poor play. But the question that I wanted to ask was, did we not respect Fulham enough? I thought that was the case. ஸ்டார்டிங்ல வந்து ஏதோ ஒரு அந்த ட்ரெண்டோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா ஏதோ ஒரு திமிர்ல ஆடிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு லேக்லஸ்டரான ஒரு பாடி லாங்குவேஜ் இருந்த மாதிரி இருந்துச்சு. I saw it only in Trent. மத்தவங்கள பார்க்கல. பட் generally I thought going into the game தெரியல. but starting the game, this was not how we started Man City game was 100% opposite. so I thought they were more focused on the Man City game. இந்த கேம் என்ன ஒரு ப்ரொமோட்டட் டீம் தானே, என்ன பண்ணிடுவானுங்க அப்படிங்கிற ஒரு was that the case னா என்னோட क्वेश्चन. இல்ல நீங்க இது யோசிச்சீங்க இல்ல, லிட்டரலா அதே தான் நானும் யோசிச்சேன். ஐ தாட் எக்ஸாக்ட்லி த சேம் திங். அதாவது இவங்க வந்து ரொம்ப அசால்ட்டா ஆடுறாங்க. சரி கோல் வந்துரும், எப்படியாச்சும் ஃபிர்மினோ ஒரு கோல் போட்டுருவான், சலா ஒரு கோல் போட்டுருவான், ஹாஃப் டைம்ல 2-0 லீட்ல இருப்போங்கிற அந்த ஒரு அந்த ஒரு திமிரோட தான் ஆடிட்டு இருந்தோம். லைக் ஜென்வினாவே லைக் ஐ திங்க் அரௌண்ட் 20 மினிட்ஸோ என்னமோ கேம் லைக் ஸ்டார்ட் ஆன அப்புறம் நான் வந்து ஐ தாட் ஃபுல்லம் வந்து தே ஷுட் ஸ்கோர். அப்பதான் வந்து வி வில் வேக் அப்ங்கிற டைப்ல நீங்க 13-14 சீசனுக்கு சொல்லுவீங்க தெரியுமா, அதே ஒரு வைப் தான் இருந்துச்சு. அதாவது இவங்க வந்து இப்படி ஆடினாங்கன்னா நில் ட்ரா தான் வரப்போகுது, ஃபுல்லம் ஒரு கோல் போட்டாங்கன்னா தான் தே மைட் வேக் அப் அண்ட் டூ சம்திங். பட் கிரெடிட் டு ஃபுல்லம் ஆல்சோ. அது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், கிரெடிட் டு ஃபுல்லம். அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணது அவங்க எல்லாமே தே டிட் ரியலி வெல். ஆண்ட்ரேஸ் பெரேரா எல்லாம் ரொம்ப நல்லா ஆடினா, ஜோ பலினியா நல்லா ஆடினா. பட் இதுல என்னன்னாக்கா லைக் மோஸ்ட் ஆஃப் திஸ் டீம் இஸ் அ சாம்பியன்ஷிப் டீம். அவங்க பலினியாவை தவிர அவங்க எல்லாருமே, பலினியா அண்ட் ஆண்ட்ரேஸ் பெரேரா தவிர எல்லாருமே they played in that championship season last year. So literally it's a championship. அந்த ஒரு திமிர்ல தான் இவங்க போயிருக்காங்க. சரி
ஏதோ சாம்பியன்ஷிப் டீமே ஏதோ ஜெயிச்சிட்டாங்க வந்துட்டாங்க, எப்படி இருந்தாலும் ரெலிகேஷன்ல போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிர்ல வந்து லிவர்பூல் வி ஆர் யூரோப்பியன் ரன்னர்ஸ் அப், லீக் ரன்னர்ஸ் அப், இவங்க என்னத்தை ஜெயிக்க போகுதுன்னு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுன்னு தான் எனக்கும் தோணுது. லைக் ஐ டோன்ட் திங்க் இவங்க வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த மேன் சிட்டி அந்த ஒரு இன்டென்சிட்டி இல்ல, மேன் சிட்டி கேம்ல இருக்க இன்டென்சிட்டி. அதேதான் எனக்கு தோணுச்சு. அண்ட் தி அதர் திங் வாஸ் தே வர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹவு டு டார்கெட் ஈச் பிளேயர்ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா டு லுக் அட் மிட்ரோவிச்சஸ் கேம், ஐ மீன் we can come on to this later, but just putting it out that to look at மிட்ரோவிச்சஸ் கேம், எப்படி அவனுக்கு வேன் டைக் அட்டாக் பண்ணணும்னு தெளிவா பிளான் பண்ணி பண்ணான். he was not at வேன் டைக், வேன் டைக்கு ஒட்டி அவன் நிக்கவே இல்லை. he was always out wide. பால் வரும்போது he made those darting runs to block it off Van Dijk and they took it past. கேம் பூரா நான் நோட்டீஸ் பண்ணேன், கேம் பூரா அதுதான் பண்ணான். So I thought they were tactically spot on. They did their research very well எனக்கு தோணுச்சு. I generally thought they had their plan spot on. I think they did their research. Over defended எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு I thought they did their research well. And again the other thing was I thought we lacked Konate. The game was calling out for Konate big time. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பீடா ஆடிட்டு இருந்தாங்க. And that's why I think Trent didn't get the much needed defensive help. That's what I thought, but I don't know if you thought Matip would have been better. அது ஒன்னும் I don't know if that would have made a difference. அதுல ஒன்னும் தெரியல எனக்கு, ஆக்சுவலா சொல்ல தெரியல. But I thought even Matip was not great. It was okay at best. அவ்வளவுதான். Van Dijk வந்து come to the penalty later, but he was also அப்படி ஒன்னும் பெருசா. Yeah, let's get it straight. Van Dijk was outplayed throughout the game. Van Dijk was outplayed. It's a proper kick in his ass to say நீ பெரிய புடுங்கி இல்ல, புது சீசன் ஆனா நீ ஒழுங்கு மரியாதை ஆனாதே you can keep your name. He was thoroughly outplayed. There is no question about it. If we have to pick out players who stood out in the game, I would say Nunez, Salah and Milner when he came on. மூணு பேர்த்த தவிர no one can keep their held up. Obviously Alisson had nothing to do and he was not at fault for both the goals. One of course which was a penalty. So Alisson is the discussion le illa, but other than that I would say no one can keep their heads up high, and I sincerely hope that that Klopp gave them a handful to say டே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா don't even think about the title, to be honest. நீ வந்து போன சீசன் வந்து அவ்வளவு க்ளோஸா போய் முடிச்சிருக்கீங்க. அந்த ஒரு எந்தூசியாசம், அந்த ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ல வந்து ஃபேன்ஸ் நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். 1 பாயிண்ட் தோத்துருக்காங்கடா, நல்ல ஒரு ஸ்டேட்மெண்டோட ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு அதான் கிளாப். எனக்கு தெரிஞ்சு கிளாப் பெர்ஃபெக்டான ஒரு போஸ்ட் மேட்ச் இது பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல இன்டென்ஷனே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் கிளாப் ஹஸ் அக்செப்டட் நம்ம வந்து we were not good on that day, we didn't deserve to win ன்னு சொல்லி நான் இது வரைக்கும் அப்படி அவர் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லப்பா. ஆனா அது சொன்ன அப்புறமும் கடைசியில வந்து பிட்ச் ட்ரையா இருக்குன்னு வர ஒரு வார்த்தை இல்ல அதுதான். I think it was I think he thought of making a fool about himself to say the pitch was not dry or something. அந்த மாதிரி on the lines இவனுங்க வந்து அந்த ஒரு I think he wanted to say இல்ல அதாவது I think he wanted to say அந்த இது வந்து அத மட்டும் நிறைய பேர் கிளிப் பண்ணி இது பண்ணிருக்காங்க. பட் அந்த ஃபுல் சென்டென்ஸ் வந்து ஆக்சுவலா நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு அகைன்ஸ்டா இருந்தது. we didn't start well எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுவும் சேர்த்து the pitch was also very dry அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு போக்குல சொல்லி, பட் நிறைய அந்த ESPN எல்லாம் வெறும் அதை மட்டும் கிளிப் பண்ணி போட வேண்டியது. பட் எனிவே நீங்க மில்னர் சப்ஸ்டிடியூஷன் பத்தி சொன்னீங்க. மில்னர், டார்வின் நூனியஸ், தியாகோ இன்ஜுரி, அதை பத்தி பேசுவோம். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் சப்ஸ்டிடியூஷன், அதோட தான் ஆரம்பிச்சது. ஸோ தியாகோ திரும்பவும் இன்ஜுரி, இது எத்தனை வாரம் எத்தனை மாசம் அதெல்லாம் ஒன்றும் தெரியல இன்னும். I think you very well pointed out ஏதோ ஒரு எபிசோட்ல we can't go into a season relying on Thiago அப்படின்னு I think எப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க. this was not அவனை வந்து மெயின் மிட்ஃபீல்டா வச்சு நம்ம போக முடியாது அப்படின்னு. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அத்லெட்டிக்ல ஆர்டிகல் படிச்சேன். even though we know Thiago's greatness, he can't be relied upon for the whole season. எந்த நேரத்துல அந்த ஆர்டிகலை படிச்சனோ தலைவர் கால புடிஸ்டாப்ல ஐயோ என்னால முடியலடா டே 20 மில்லியன் உனக்கு கொடுத்து வாங்கினதுக்கு 20 மில்லியன் ஹாஸ்பிட்டல் செலவுலயே அதிகமா போயிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. ஆமா ஆமா இப்போ அது என்னன்னே தெரியல. ப்ராபப்லி இட் குட் டேக் a month and a half ஆச்சு ஆகுமா. ஹாம்ஸ்ட்ரிங், டெக்னிக்கல் ஹாம்ஸ்ட்ரிங்னா மேபி 2 weeks, மினிமம் 2 weeks. ஆமா 2 to 4 weeks யூசுவலா ஆகும். இல்ல அதாவது லைக் எனக்கு என்ன புரியலனாக்கா இந்த இப்ப நம்ம மிட்ஃபீல்ட் எடுத்துப்போம். ஃபெபினியோ இஸ் நியரிங் 30, ஹெண்டர்சன் வந்து 30sல இருக்கான், அண்ட் வேற யாரு தியாகோ இஸ் இன் ஹிஸ் 30s.
சோ லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரே விண்டோல வந்து இவங்க 3 பேரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, கஷ்டம். சோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த விண்டோல ஏன் நம்ம வந்து ஒரு மிட்ஃபீல்டரை வாங்கல அப்படின்னு. பட் தட்ஸ் a topic for another day. I think we are all set for Jude Bellingham. I don't, because I seriously think even Jude Bellingham இருக்கட்டும், அது ஓகே, that is going to be a replacement for Henderson or whatever. Elliot ஒருத்தன் இருக்கான், but we need Fabinho ஒரு replacement இல்ல. இப்போ கூட Fabinho இன்ஜரி ஆச்சுன்னா ஹெண்டர்சன் தான் திரும்ப போகணும் பின்னாடி. So there is no point in going into a season like this. நம்ம வந்து we were linked with the Tchouameni, ultimately went to Real Madrid, அது வேற விஷயம். But that was not going to be possible. ஏன்னா அவனுக்கு எவ்வளவு 80 million கொடுத்தாருங்க. We are not going to give 80 million for a DM. Let's get that straight. As fans நமக்கே தெரியும் we are not going to get. டார்வின் நூனியஸ் வந்தப்பவே 85 டேய் உண்மையாவே இவங்களுக்கு இவ்வளவு காசு இருக்கு போல, ஃபேன்ஸ் ஆகி நமக்கே தெரியலையா அப்படின்னு இருந்துச்சு. So DM க்குல no way we are giving 80 million. And to think about it, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே புரியுது, டேய் ஃபெபினியோ வந்து 4 வருஷம் ஆயி போச்சேடா, எங்கடா 4 வருஷம் அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு. And we got him for what 40 million or more. So yeah, we've taken the life out of him, to be honest. He saved our asses so many times. But நீங்க சொன்ன கரெக்ட் தான், ஃபெபினியோக்கு ஒரு இன்ஜரி வந்தா அந்த பொசிஷன்ல பேக்கப்பே கிடையாது. But அதான் ஜேம்ஸ் மில்லர் started it off and we were forced into making the Nunez substitution as well. But again, why, to be honest, like Nunez வந்து I thought in a way அது ஒரு blessing in disguise மாதிரி. Nunez வந்து இல்லனா actually எப்போ வந்திருப்பானே தெரியாது. இல்ல, the thing is, why don't you start with Nunez? The game was crying out loud for Nunez. First goal போட்டதுக்கு அப்புறம் apart from that penalty, I don't even think Fulham got into like the last third of the pitch. And ஒரு chance that they got the penalty. That was one. Full on the side da irundom. I don't understand why don't you play Nunez and play Firmino up front. What is your thinking in that? It makes no sense. Absolutely no sense. இல்ல Firmino வந்து last week he did well against City. ஏன்னா City is also a team that looks to attack. Fulham வந்து நீ ஃபுல்லா பின்னாடி உட்காந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுவோங்கிற மென்டாலிட்டியில இருந்தாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது Firmino cannot create space. ஏன்னா எவனும் வெளியில வர மாட்டேங்கிறான். லைக் Firmino drops deepனா எவனும் அவனை ஃபாலோ பண்ணி போக மாட்டேங்கிறான். சோ I don't understand ஏன் வந்து Firmino வந்து is still being played and Nunez வந்து why he cannot start. And clear impact இருந்துச்சு. Like there is no doubt, like he has to start. Darwin has to start. No, I don't know if there is another opinion. But again the other question போடுங்க. But yeah, but the other question is about Diaz. I think again he got so many chances. He needs to start scoring. இது வந்து I know it's very early in the season, but he did come close. ஒரு நல்ல சான்ஸ் ஒன்னு கிராஸ் பார் அடிச்சான். He did come close. So I thought okay பரவாயில்லை அப்படின்னு. பட் சொல்லுங்க அதான் Diaz needs to score. ஆமா exactly. So I think on the output we need to get it from Diaz. Again, first half when the Salah was totally quiet, second half he burst onto life. That is because Nunez was making those runs. Firmino பண்ற defenseல வந்து நீங்க சொன்ன அதே point, Fulham don't chase Firmino back up to the midfield. நீ போலையா போய்க்கோ, நாங்க உன்னை அங்கெல்லாம் வர மாட்டோம், நீ அங்கெல்லாம் கோல் போட முடியாது, நீங்க தான் வந்து கோல் போடணும். They were very clear. But Nunez drags them back. So that's why it creates spaces for Salah and for Diaz. Yeah, what was Klopp thinking when he started Firmino? It was a no-brainer. Hey, Nunez comes on, he sets up one goal. I don't know if he got an assist for the Man City game. He got it probably because of the penalty that he created. And then he scores also. So why do you want to start Firmino again? Which makes absolutely no sense. No. Zero sense. அதுவும் நம்ம ப்ரீவியூல சொல்லியிருந்தோம், லைக் this is a physical striker. He is a striker who's good in the air. So இந்த மாதிரி ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா you have to play him. Like இந்த மாதிரி someone who sits behind naka you have to play him. I don't understand அது என்னன்னு எனக்கு புரியல. மற்ற substitutions aside from that, James Milner சொல்லிட்டோம், he had a very good game. அதாவது ஜேம்ஸ் மில்லர் 2022 சீசன் ஓபனர்ல பெஸ்ட் மிட்ஃபீல்டர்னா அப்போ என்ன பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே பாத்துக்கோங்க. Then you have இது மிட்ரோவிச்சோட செகண்ட் கோல். நான் முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தோம், லைக் இட் வாஸ் 50-50. லைக் ஐ தாட் இனிஷியலா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டைவ் தான் நினைச்சேன். பட் அந்த ரீப்ளேஸ்ல நானும் அப்படிதான் நினைச்சேன், எங்கடா அவன் காலை தொடவே இல்லை. அப்புறம் தான் ஓ முட்டி அடிச்சிருச்சா, காலெல்லாம் வைக்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு நான் காலை கீழே பார்த்துட்டு இருந்தேன்.
இல்ல முட்டி அடிச்சது. ஈவன் இன்னொன்னு வந்து லைக் ஐ டோன்ட் நோ, இங்க காமிச்ச கேமரா ஆங்கிள் ஐ வாசன்ட் ஏபிள் டு see clearly. லைக் எந்த ஆங்கிளுமே வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸ்னு சொல்லுவாங்கல்ல, லைக் கிளியர் அண்ட் ஆப்வியஸா there was no contact னு எந்த ஆங்கிள்லயும் தெரியல. ஸோ I don't know, but good penalty. Alisson did the best he could. கரெக்டான சைடுகெல்லாம் டைப் பண்ணா it was just a good penalty. நல்ல ஃபாஸ்டா நல்லா அடிச்சான். But I thought again coming to that question, I don't even think Van Dijk needed to make that tackle just because Trent got back. I think Trento yaro, I think they would have covered off Mitrovic's shot in நினைக்கிறேன். I think Van Dijk was trying to be too cocky at that time because someone actually dribbled past him. It's the first time that has happened. So I think he was being too cocky about himself. Definitely. காமெண்டேட்டர் கூட அதான் சொன்னா, லைக் நாட் தட் he was cocky, but in மாதிரி அதாவது மிட்ரோவிச் was looking for contact. ஏன்னா he knew he was not going to get the ball. So he knew in மாதிரி all he wanted was one leg to come through. அது Van Dijk வந்து காலை விட்டதுல he just made minimal contact and dive ன்னு சொல்ல மாட்டேன், but he made the most of it. So I mean அதான் சொல்றேன், லைக் இதே பெனல்டி வந்து சலா வந்து இன்னொரு ரெண்டுல பண்ணிருந்தானா ஓகே பெனல்டின்னு சொல்லிருப்போம். சோ அதனால I don't really have an issue with it. Exactly, there is no issue saying it is not a penalty. கன்ஃபார்மா நம்மளும் ஆர்கியூ பண்ணிருப்போம் அது சாலாக்கு நடந்திருந்தா. So there is no question about saying it is not a penalty. But on the other side நம்ம பார்த்தோம்னா வந்து both the goals that we scored were pure luck. I wouldn't say we created so much or we worked our ass off to score. First goal வந்து அவன் பண்ண கிளியரன்ஸ் வந்து நுனியஸ் உடைய பேக் ஹீல்ல பட்டு நான் கூட வேற லெவல் பினிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவன் பண்ண கிளியரன்ஸ் நுனியஸோட பேக் ஹீல்ல பட்டு அங்க போச்சு. இப்படி எல்லாம் கோல் பண்ணு இருக்குதா அப்படின்னு நினைச்சேன். Then I thought okay ஏதோ லக் நமக்குலாம் அடிக்குது போல இந்த கேமை ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அகைன் செகண்ட் கோலும் பண்ணின கிராஸ்ல டிஃப்ளெக்ஷன் பண்ணி நேரா அவனுக்கு போய் நுனியஸ் விழுந்து சாலா ஸ்கோர். So again அது கூட I think Nunez வந்து he tried to finish first time ன்னு நினைக்கிறேன். அது கூட அது ஏதோ தப்பி தவறி சலாக்கு வந்தது அந்த பால். ஆமா அது unintentional assist தான் அதுவும். ஐயோ இப்படி எல்லாம் கோல் பண்ண எல்லாமே இருக்கிற டீம் அப்படினு இருந்துச்சு எனக்கு. ஆமா பட் அட்லீஸ்ட் 0 பாயிண்ட்ஸ் இல்ல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டோட வெளில வந்தா அந்த மாதிரி தான் பேச வேண்டியிருக்கு. பட் ஆல்ரெடி அதான் இந்த குரூப்ல யாரோ போட்டிருந்தா இட்ஸ் only the first game of 38 ன்னு நான் சொன்னேன். ஐயோ சிட்டி கூட ஒரு பாயிண்ட்ல எல்லாம் தோக்குறோம். அது நீங்க அந்த ஆங்கிள் யோசிச்சா எவ்ரி கேம் மேட்டர்ஸ். இந்த மாதிரி ரெட்ஸ் தான் பிரச்சனை டீமுக்கு. இந்த மாதிரி வந்து இப்பதான்டா ஃபர்ஸ்ட் கேம், இப்பதான்டா 10th கேம், இப்பதான்டா 15th கேம், இதேதான் பிரச்சனை. லாஸ்ட் 3-4 சீசனா வந்து லீவ் அவுட் சீசன் வேர் வி நெவர் சேலஞ்ச். மத்த சீசன்ஸ் எல்லாமே இதே மாதிரி ஒரு கேம்ல கேவலமா. லாஸ்ட் சீசன் இட் வாஸ் பிரென்ட்ஃபோர்ட் கேம், இதே மாதிரி கேவலமா 3-3 டிரா பண்ணோம். இப்போ இட் இஸ் திஸ் கேம். சிட்டி ஆர் கோயிங் டு பி ரூத்லெஸ். Why can't you expect the same thing from our team? அத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கேம் தானே மித்ததெல்லாம் பாத்துக்கலாம். டேய் Fulham இதே Man City டீமா இருந்தா 10 கோல் போடுவானுங்கடா. Don't tell me that Fulham is going to challenge Man City and get them to make a draw. It is not going to happen because we had so many chances to score and we were poor in one half. Entire one half we were poor. It was not that Fulham were good. அத மட்டும் புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. ஒரு கேம் தானே, ஒரே ஒரு டிரா தானே, இப்படித்தாண்டா பண்ணி ஒரு பாயிண்ட்ல போய் தோத்துட்டு மேன் சிட்டி இன்னொரு கேம் தோத்துருக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து புலம்ப வேண்டியது கடைசியில. ஆமா அது அதாவது we should be beating the teams we should be beating. There is no doubt of that. But overall அதான் என்ன பிளேயர் ரேட்டிங்ஸ் அந்த மாதிரி எதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். பட் எந்த பிளேயரும் வந்து ஒரு 5 தாண்டுவானான்னு தெரியல நூனியஸை தவிர. இல்ல 5 ரெண்டு காலும் பிச்சு மேல வச்சதுக்கு தான் அந்த 5. மத்தபடி எதுவும் பண்ணதுக்கு இல்ல. பிச்சு மேல 2 கால் வச்சு நின்னுட்டு இருந்தியா அதுக்குதான் உனக்கு 5. அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. Again final thoughts, 3 players stood out. I think Milner did more than the other 2 midfielders combined after he came on as a sub. Definitely. Definitely a proper kick in the ass. I think we were too over the moon after the Community Shield game. It's a proper we needed this yeah exactly. We needed this and I'm glad it happened very early in the league. இதே வந்து நினைச்சு பாருங்க ஒரு 20 games and if this had happened அதுக்கப்புறம் if we go on a run of another 2 draws or defeat in line, it would have been much more worse. At least now the team knows nothing is for granted. நீ ஒவ்வொரு கேமும் நீ ஸ்லாக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. But அதான் disappointing performance. But anyway we have 1 point on the board. இப்போ City as of now recording for 17 minutes ஆயிருக்கு 0-0 with West Ham.
மத்த ரிசல்ட் எல்லாம் ஓரளவுக்கு யுனைடெட் தோத்துனாங்க, அது ஒரு நல்ல விஷயம் வாரம் நடந்தது. அதெல்லாம் ஆச்சரியப்படுற விஷயமே கிடையாது, அது ஒரு நாம். நீங்க வந்து நல்ல விஷயம்லாம் சொல்லாதீங்க, அது தெரிஞ்ச விஷயம் அது. ஆமா ஆமா. பட் அதான் யுனைடெட் தோத்துட்டாங்க. பட் செல்சி has won, Tottenham has won, so all the big teams generally they've won. Arsenal has won of course opening day. இல்ல பட் still I don't fear for Chelsea because நான் full game பார்த்தேன். பசங்க ஒரு கோல் போடுற அளவுக்கு என் ஃப்ரெண்ட் கூட சொல்லிட்டு இருந்தான், இன்னொரு 90 மினிட்ஸ் ஆடினா கூட எவர்டனும் கோல் போட போறது இல்ல, செல்சியும் கூட போட போறது இல்ல அப்படின்னு. அந்த கேம் என்ன கன்றாவியான கேம் அது. யோயோயோ என்னால முடியல. இந்த லூசு பையன் இந்த டூகோரை போய் தொடாம இருந்தாலே அவன் வெளியடிச்சிருக்கான். அவனை போய் தொட்டி கீழே தள்ளி யோயோயோ தேவையில்லாம பிராங்க் போய் உள்ள ஆடு எடுத்திருப்பாயாடா. டேய் அவனுங்களே ஒண்ணும் பண்ணல, நீங்களே ஒரு பெனல்ட்டியை கொடுத்து போட்டு அவனை ஜெயிக்க வச்சு போறீங்க பாத்தீங்களா அப்படின்னு. பட் அதான் டிசப்பாயிண்டிங் ரிசல்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் நமக்கு அகைன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ். அவங்க வந்து இந்த வாரம் 2-0 ஆர்சனல் கூட தோத்தாங்க ஃப்ரைடே அன்னைக்கு. நம்ம நெக்ஸ்ட் கேம் வந்து மண்டே நைட். ஸோ இந்தியால வந்து ஆக்சுவலா டியூஸ்டே ஏர்லி மார்னிங் 12:30 கிக் ஆஃப். அண்ட் ஹோப்ஃபுல்லி திஸ் டைம் we can come out with 3 points. ஆன்ஃபீல்ட் சப்போர்ட் வேற இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஏன்னா முக்கியமான கேம் மேன் யுனைடெட் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு மொமெண்டம் இருக்கு. இல்ல அதாவது நம்ம டீம் இப்ப இருக்க நிலைமை பார்த்தா அந்த கேம்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த நிலைமை கொண்டு விட்டுட்டாங்க பாத்தீங்க ஒரே கேம்ல. கடவுளே இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கேம் இருக்கு கிறிஸ்டல் பேலஸ். ஒரு நல்ல வின் இருந்தா அது போதும். 1-0 கூட எடுத்துவேன், பட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க, அதுதான் முக்கியம். பட் அதான் கீழ உங்களுக்கு இந்த கன்சல்ட் பண்ணுவோம். எனிவே ஸ்டே டியூன் ஃபார் தட். மக்களே கேட்பாங்க இதுல ப்ரிவியூ பண்றதுக்கு என்னடா உங்களுக்கு இருக்குதுன்னு கேக்குறது எனக்கே புரியுது. பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரிவியூ எபிசோட் நாங்க பண்ணுவோம். ஆமா, அதுக்கு ஒரு ப்ரீவியூ எபிசோட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஒரு ரிவ்யூ எபிசோடும் வரும். ஸ்டே டியூன்ட். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் ஷேர் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தாட்ஸ், உங்களுக்கு இந்த ஃபுல்லம் கேம் பத்தி என்ன நினைப்பு, நாங்க ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோமா தட் யூ ஃபெல்ட் இம்பார்ட்டன்ட்னாக்க அது கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்களும் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். பட் அதர் தென் தட் வேற ஏதாவது இருக்கா? Well, I mean, again, thanks for joining and keep supporting. Keep supporting us. Thank you very much.